கொலைகளை தடுப்பது சட்டம் என்றால் இங்கே சட்டத்தையே எடுத்துட்டாலும் நீங்க கொலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா இங்கே உங்களை தடுப்பது சட்டம் அல்ல, இங்கே உங்களை தடுப்பது அன்பு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? சட்டத்தை விட வலுவானது அன்பு. அன்பு ஒருவனுக்குள் இருக்கும் என்றால் அங்கே சட்டம் என்பது தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தினந்தோறும் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் பெரேயா பட்டணத்தில் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனாலே அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கேரக்டர்ஸ் மாறுவதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் தான். ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் காட்ஸ் வேர்ட். ஏனென்றால் நம்மை நியாயந்திருக்க போது இந்த வார்த்தை மாத்திரமே. ஸோ மனிதர்கள் தங்களுக்கு விருப்பமானபடி கடவுளை வைத்துக் கொள்கிறார்கள். புறஜாதியும் அப்படி தான் வச்சிருக்கிறான், இயேசுவை அறிந்தவனும் அப்படி தான் வச்சிருக்கிறான், அடுத்து பெந்தேகோஸ்தக்காரனும் அப்படி தான் வச்சிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் கடவுள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறனால அதை தாண்டி இருக்கிற கடவுள் அவனால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்க முடியல. அவர் வெண்மையும் சிகப்புமானவர் என்கிற வார்த்தையை தென்னாப்பிரிக்காவில் உள்ளவர்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்க முடியல. அவன் சொல்றான், நாங்களாம் கருப்பா இருக்கிறோம், எப்படி நாங்கள் வெள்ளையா இருக்கிற ஒரு கடவுளை கும்பிட முடியும், எங்களுக்கு வெள்ளைனாலே பிடிக்காதேன்றான். அதனால அவன் கருப்பா இருக்கிற ஒரு கடவுளை செஞ்சு வச்சிருக்கான் ஏசுனார. மனிதனால சில விஷயம் ஏத்துக்க முடியல. மனிதன் தன்னை போலவே கடவுளை பார்க்க விரும்புறான். மனிதன் மற்றவனை மன்னிப்பதில்லை. அதனால கடவுளை மன்னிக்கிறாருன்னா அவனால் நம்ப முடியல. அதுதான் ப்ராப்ளம். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராகவே தோன்றுகிறார். அப்ப தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கடவுளை வைக்க பார்க்கறான். ஒருத்தனை அடிச்சாதாங்க படிப்பான். அதனால என்ன சொல்றான், கடவுள் அடிக்கிறவருன்றான். என்ன படிக்கணும்னா அடிக்கணும்ல அப்படின்றான். நீ அடி வாங்கினா படிப்ப, அதுக்காண்டி எல்லாரும் அடி வாங்கினா படிப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தங்கள் தியாகம், அதாவது தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றார் போல கடவுள்னா தியாகமாக தான் இருக்கணும் என்று சொல்லி தியாகத்தின் திருவுருவமாக தான் ஒருத்தர் சொன்னார். ஏசுனார் இன்னைக்கு தாடி கிடியமாக பார்க்குறீங்க, சிபிஎம்குள்ள வந்தாருன்னா அவரையும் பிடிச்சி சேவ் பண்ணி விட்டுருவீங்க போலடா நீ அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். அவரை மீசை தாடியெல்லாம் எடுத்து விட்டு, ஏன்னா நாங்கள் உள்ளே வந்தால் நீ மீசை இல்லாமல் தானே இருக்கணும், ஆனால் ஏசுனார் மீசோட எடுத்துறாங்க. புரியல, ஏன்னா இவன் இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால அதை தாண்டி அடிக்கணும். மனுஷன் கடவுளுக்கு பயப்படும் நினைக்கிறான். கையில் என்ன கொடுத்துருக்கான், அருவாளை கொடுத்துருக்கிறான். ஏன்னா அதை பார்த்தோன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் வரணும். ஏன்னா அவன் பயந்தாத்தான் வாழ்க்கையில் மாறுறான். ஆனா தேவன் இவனுடைய எண்ணங்களை தாண்டி இவனை நேசிக்கிறவர் என்பதை இவனால் புரிந்து கொள்ள முடியல. அதனால அதை தாண்டி கடவுள் உன்னை காட்டினார்னா இவனால ஏத்துக்க முடியல. அதனால எல்லா மதமும் தண்டிக்குதுன்னு சொல்றப்ப கிறிஸ்தவம் மன்னிக்குதுன்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டேன்றான். மன்னிக்கிறனா அப்ப நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டே தானே இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். உனக்கு தண்டனை கொடுத்து நீ திருந்தல, நாங்க மன்னிப்பு வாங்கினாலும் நாங்க திருந்தி இருக்கிறோம். அப்ப தண்டனையும் மன்னிப்பும் ஒருத்தன் கேரக்டரை மாத்தாது, அவனுக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் தான் அவன் கேரக்டரை மாத்த போகுது. உள்ள மாறிடுச்சுன்னா தண்டனை தேவையில்லை. அன்புனால நிரப்பப்பட்டுட்டோம்னா தண்டனை தேவையில்லை. கொலை குற்றத்திற்கு 15 வருடம் சிறை காவல் தண்டனை இருக்கு. ஆனால் நீங்கள் கொலை செஞ்சால் உங்களுக்கு மட்டும் தண்டனை கிடையாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் ஒன்று, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிலரை வேணாலும் நீங்கள் கொலை செஞ்சுக்கலாம். உங்கள் பிள்ளையோ உங்கள் அப்பாவையோ உங்கள் அண்ணனையோ கொலை செஞ்சுக்கலாம், உங்களுக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லுது. இந்தியன் பீனல் கோர்ட்டே சொல்லிருச்சு. அதுக்காண்டி ஆஹா நமக்கு தண்டனை இல்லை, நீங்கள் கொலை செஞ்சிருவீங்களா? செய்ய மாட்டீங்க. கொலைகளை தடுப்பது சட்டம் என்றால் இங்கே சட்டத்தையே எடுத்துட்டாலும் நீங்கள் கொலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா இங்கே உங்களை தடுப்பது சட்டம் அல்ல, இங்கே உங்களை தடுப்பது அன்பு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? சட்டத்தை விட வலுவானது அன்பு. அன்பு ஒருவனுக்குள் இருக்கும் என்றால் அங்கே சட்டம் என்பது தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். அன்பை விட வலுவானது எதுவும் கிடையாது. அன்பு இருந்தா அங்க சட்ட திட்டங்கள் தேவையில்லை. அதைத்தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை உடைச்சாருன்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய அன்பை இருதயங்களை ஊத்திட்டாரு. ஐயா சட்டம் இது இருந்தா அது தேவையில்லடா. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு எதுக்கு அது, என்னது லைஃப் ஜாக்கெட்டு,
நீச்சல் தெரிஞ்சவனுக்கு லைஃப் ஜாக்கெட்டு அல்ல இல்லையா? இல்ல லைஃப் ஜாக்கெட் வச்சிருக்கவனுக்கு எதுக்கு நீச்சல்? அப்படி கூட வச்சுக்காங்க. லைஃப் ஜாக்கெட் இருக்கவனுக்கு எதுக்கு நீச்சல்? அன்பு இருக்கிறவனுக்கு சட்டமே தேவையில்லை. நான் தைரியமா சொல்றேன், 10 கட்டளை இயேசுனார் எடுத்துட்டாருன்னு. அல்லேலூயா.